எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெற்றிலையை வச்சு தான் பார்க்க போறோம். வெற்றிலை மருத்துவ குணமும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு மங்கள பொருளையும் வெற்றிலை சொல்லுவாங்க. அந்த வெற்றிலையை வச்சு தான் நம்ம ரெசிபி பார்க்க போறோம். வெற்றிலை சாதம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்களை போய் எப்படி பார்க்கலாம். வெற்றிலை எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு மசாலாவுக்கு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் குருமிளகு, 2 காஞ்ச மிளகாய். காரமெல்லாம் நமக்கு எப்படி வேணுமோ கூட குறைச்சி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். 2 கருவேப்பிலை. குருமிளகெல்லாம் போட்டுக்கனால காரம் ஒரு மிளகாய் கூட போட்டுக்கலாம், எப்படி நமக்கு வேணுமோ போட்டு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததை பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணியாச்சு. அப்போ பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சிருக்கு. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காயட்டும். ஒரு 5 வெத்தலை எடுத்துருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு இதை சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். நெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். சின்ன இஞ்சி துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை. நெய்யில் இஞ்சி போட்டிருக்கிறது நல்லா வாசம் நல்லா வருது. தூள் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்சு. இப்போ வெற்றிலையை போட்டு கட் பண்ணி வச்ச வெற்றிலையை போட்டுறணும். நல்லா வேகிற மாதிரி வெடித்து வேகிது பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம வறுத்து பொடி பண்ண பவுடரை போட்டுக்கணும். சாதத்தை வேக வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸாக இருக்கலாம், நமக்கு என்ன ரைஸ் வேணுமோ அந்த ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது மேலே போடணும். இது தேவையான உப்பு போட்டுறணும். சாதத்தில் போட்டிருந்தா பார்த்து போட்டுங்க. நான் சாதத்தில் போடல, அதனால் உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெற்றிலை சமமான ஒரு நல்ல சாப்பாடாக இருக்குது. இல்லை வறுத்து போட்டிருக்கோம், மிளகு இஞ்சி எல்லாமே போட்டிருக்கோம். வெற்றிலையும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் இது. இதை பார்த்த உடனேயே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.